இப்போ இந்த மரக்கன்றுலாம் வாங்கி கொடுக்குறதா இருந்தால் எந்த மாதிரி கண்ணெல்லாம் வாங்கி கொடுத்தா நீங்கள் பராமரித்து இது மாதிரி வளர வைப்பீங்க? அது ரொம்ப ஒரு கரெக்டான கேள்வி. இப்போ உங்களுக்கு யாருக்காவது நீங்கள் கன்று வாங்கி கொடுக்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா, நீங்கள் கன்று சொன்னாங்க அப்படின்னு கொண்டு வந்தீங்கன்னா சின்ன கன்று வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இந்த மாதிரி சின்ன கன்று இவ்வளோ பெரிய கன்று கொண்டு வந்தீங்கன்னா இது கண்டிப்பாக கூடு வேணும். இது கூடு இருந்தால் மட்டும் இந்த கன்றை பராமரிக்க முடியும். என்ன காரணம்னா இது பூரா குளத்தாங்கரை, வயக்காடு ஓரம், ஆடு மாடு அதிகமாக வரக்கூடிய ஏரியா. அப்போ ஆக இந்த கன்று சின்ன கன்றை வச்சு முள் வெட்டி போட பாதுகாக்க முடியாது. இது பக்கத்திலே நம்ம பெரிய பெரிய கன்று 6 அடி 7 அடி 8 அடி 10 அடி வரண்ட ஒரு ஆள், ஒரு சமூக ஆழ்வார் தான் அவர் வாங்கி விற்காரு. ஒரு தரமான நியாயமான வேலை விற்றுட்டுருக்காரு. அந்த மாதிரி கன்று உயரமான கன்றாக நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதை எங்களுக்கு பாதுகாக்க ஈஸி. பெரிய கன்றுங்கும் போது எங்களுக்கு வந்து கூண்டு வேண்டாம். நான் அதுக்கு முட்டுக்கு கூட ஒரு கம்பு கொடுத்து துணி சுற்றி அதை முள்ளை சுற்றி விட்டோம்னா இந்த மாதிரி கன்று ஆடு மாடு எட்டுப்படாமல் மேலே வந்துடும். ஆக இந்த மாதிரி கன்றை எங்களுக்கு பராமரிப்பு வேலை ஈஸி, பாதுகாக்க ரொம்ப ஈஸி. அது மாதிரி உங்களுக்கு யாருக்கா ஆசை இருந்ததுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கன்றாக வாங்கி கொடுத்தா இன்னும் ரொம்ப ஈஸியாக நான் அதை பாதுகாத்து வளர்த்துருவோம். வீடியோ ஓடுதுல கட் பண்ணிடுங்க.